ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். நேர்களை பரபரப்புக்கும் பஞ்சமே இல்லாம ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி நடந்து முடிஞ்சிருக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் தேதி நெருங்க நெருங்க யார் யார் எத்தனை வாக்குகள் வாங்குவாங்க, எந்தெந்த கட்சி எத்தனை சதவீத வாக்குகளை வாங்கும், யார் ஆட்சியை பிடிப்பாங்கன்னு நம்ம தொடர்ந்து பல்வேறு கருத்து கணிப்புகள், கூட்டணி கணக்குகள் இதெல்லாம் நாமளே போட்டு பார்த்துட்டு வந்தோம். என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு இந்த கட்சிகள் முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் கேட்டு பேசிட்டு இருந்தோம். ஆனால் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தவறவிட்ட ஒரு எண்ணிக்கையை தான் தற்பொழுது நம்ம களத்தில் பார்த்துட்டு இருக்கோம். மிகச்சில கருத்து கணிப்புகள் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு நம்பர்ஸை திரையில் பார்க்கக்கூடிய இந்த நம்பர்ஸை நமக்கு காட்டுச்சு. அந்த வகையில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு ஹங் அசம்பிளி, தொங்கு சட்டமன்றம் அமையும் மாதிரியான ஒரு சூழலில் தான் தற்பொழுது தமிழ்நாடு அரசியல் களம், இந்த தேர்தல் களம் நம் முன்னே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் தொங்கு சட்டமன்றம் அமைய போகிறதா, அதை நோக்கித்தான் விஜய் பயணித்துக் கொண்டிருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ விஜய் முன் உள்ள வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த தொகுப்பில் நம்ம விரிவாக அலச இருக்கிறோம். அந்த வகையில் தொங்கு சட்டமன்றத்தை தமிழ்நாடு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எதற்கு முன்னுரிமையானது கொடுக்கப்படும், அதற்கு ஒரு வரிசை இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் வைஸ் அரசியலமைப்பு நமக்கு இதுக்கு ஒரு பாதையும் வழிவகுத்து கொடுத்திருக்கு. இந்த மாதிரி எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு கூட்டணிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முன்னுரிமை பார்த்தீங்கன்னா முதல்ல தனிப்பெரும் கட்சி. பெரும்பான்மையுடன் இருக்கக்கூடிய கட்சி வேற, தனிப்பெரும் கட்சி வேற. தனிப்பெரும் கட்சின்றது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அந்த கட்டத்தில் அதிகமான இடங்களை கைப்பற்றிய கட்சி அப்படின்ற ஒரு இடம் தான் இருக்கிறது. ஸோ அவங்க பெரும்பான்மை கிடைக்கும் பட்சத்தில் தான் அவங்களால ஆட்சி அமைக்க முடியும். ஸோ தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்கு முதல்ல அழைப்பு விடுக்கப்படும் ஆளுநர் தரப்புல இருந்து. இந்த மாதிரி நீங்க ஆட்சி அமைக்க வாங்க, உங்ககிட்ட தேவையான ஆட்கள் இருக்கிறாங்க, கையெழுத்து தயாரா இருக்கா அப்படின்றத கேட்டு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படும். அது இல்லாம ஒருவேளை இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, நமக்கு தேவையான நம்பர்ஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தேர்தலுக்கு பிந்தைய புதிய கூட்டணி, அந்த புதிய கூட்டணி இணையும் பட்சத்தில் தேவையான நம்பர்ஸ் இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கான அழைப்பு விடுக்கப்படும். இது ஜென்ரலான ஒரு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முறை. ஸோ நமக்கு இங்கே என்ன நிலவரம் அப்படின்ட்டு பார்க்கும்போது தனிப்பெரும் கட்சியாகத்தான் தாவேக்க இருக்கிறது. ஆனால் பெரும்பான்மைக்கு தேவை எவ்வளவு இடங்கள்? 118 என்ற ஒரு மேஜிக் நம்பர். இது கடந்த சில வாரங்களாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கு நிறைய பேருக்கும் தெரியும். இந்த 118 இடங்கள் இப்போ எந்த கட்சிக்காவது எந்த கூட்டணிக்காவது களத்தில் கிடைச்சிருக்கானா தற்போதைய சூழல்ல இல்லை அப்படின்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த 118 அட்டைன் பண்ணா மட்டும்தான் ஆட்சி அமைக்க முடியும். ஃப்ளோர் டெஸ்ட்ல இந்த என்ன சொல்றது, தன் மீதான நம்பிக்கை தீர்மானத்தை வெல்லணும்னா இந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். ஸோ இதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக 10 to 14 நாட்கள் வரைக்குமே கூட இது காலமானது எடுத்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் ஓகே எனக்கு சீற்று பற்றாக்குறையாக இருக்குது, கொஞ்சம் என் கூட சேர்ந்துக்கோங்க அப்படின்லாம் இது நடந்து முடிகிற பேச்சு கிடையாது. திரைமறைவில் நிறைய பேச்சு போகும், நிறைய பேரம் போகும், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு என்னென்ன துறைகளில் வேணும், இந்த மாதிரி நிறைய பேச்சு போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய சாத்தியக்கூறுகளையும் விஜய் அவர்கள் முன்னாடியும் தமிழக வெற்றிக் கழகம் முன்னாடியும் தற்பொழுது இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது தமிழக வெற்றிக் கழகம் முன்னே உள்ள வாய்ப்பு ஒன்று என்ன அப்படின்றத பார்க்குறோம். சிறு கட்சிகளோடு கூட்டணி அமைச்சு அந்த 118 அப்படின்ற ஒரு எண்ணிக்கையை அடைஞ்சு ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம். இந்த நிலையில தான் இது தொடர்பான பேச்சை ஏற்கனவே காங்கிரஸ் தொடங்கி விட்டதாகவும் ஒரு தகவல் கசிய தொடங்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு இந்த தேர்தல் முடிவுகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பெரும்பான்மை கொடுத்திருக்கு, ஒரு தனிப்பெரும் கட்சி அப்படின்ற ஒரு அந்தஸ்து கொடுத்திருக்கக்கூடிய நிலையில பல்வேறு தரப்பினரும் தாவேக்காவிற்கும் அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் தங்களோட வாழ்த்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ராகுல் காந்தி அவர்களும் எக்ஸ் தளத்துல தன்னோட வாழ்த்தை பதிவு பண்ணியிருக்காரு. அவருடைய சொந்த கட்சி கேரளால ஜெயிச்சிருக்கு, ஆனா தாவேக்க தலைவர் விஜய்க்கு வாழ்த்து செய்தி ஒன்று கொடுத்தாருல்ல, அதை தான் அவரோட ப்ரொஃபைல்ல பின் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இதனால் ராகுல் காந்தி அவர்களை தாங்கள் சொல்ல வரும் செய்தி என்னன்னு சொல்லிட்டு இணையத்துல நிறைய பேர் அவரை நோக்கி கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இதுல காங்கிரஸ் மட்டும் இல்லை, நாளைக்கு எந்த கட்சியும் வேணா கூட தாவேக்காவுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து தங்களுடைய எண்ணிக்கையை அவங்களுக்கு உறுதுணையாக காட்டலாம். அந்த வகையில் தேமுதிக, பாமக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி,
இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. ஏன் திமுக சைடில் இருக்க கட்சிகள் மட்டும் தான் சொல்றீங்களான்னு கேட்காதீங்க. அதிமுக சைடில் என்னென்ன கட்சிகள் இருக்கு, இப்போ இடங்கள் அப்படின்ற அடிப்படையை பார்க்கும்போது அமமுக, அதுக்கப்புறம் பாமக, பாஜக தான் இருக்கு. பாஜக வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாமக, அமமுகன்னு 2 ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ பிரதானமாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இடங்கள் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மான கட்சிகள் அப்படின்ற பட்சத்தில் இந்த கட்சிகள் தாவேக்காவோட இணைய வாய்ப்பு இருக்கிறதா, அதற்கு சாத்தியம் இருக்கிறதா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்கு. அது சம்பந்தம் பேசவும் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ பார்க்கும்போது தேமுதிகக்கு ஆல்ரெடி திமுக தரப்புல இருந்து ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்ட 10 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அவங்க விட்டு விலக மாட்டாங்க அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாமகவும் இருக்கு, விசிகாவும் சேர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விசிக ரொம்ப ஃபேமா சொல்லிட்டாங்க, பாமக ஒரு கட்சிகளோட கூட்டணி போனா நாங்க அதுல இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூட்டணி பேச்சுவார்த்தையில இந்த தேர்தல் களத்தில் ஆரம்பத்தில் நடந்த போதே நம்ம இதையும் பதிவு பண்ணியிருந்தோம். ஸோ பாமக போனா விசிக போக முடியாது, விசிக போனா பாமக அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்றதும் புரியுது. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட இப்போ நேற்று நீங்க பார்த்திருப்பீங்க, பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து திமுக மீதான ஒரு விமர்சனத்தை முன் வச்சதும் பார்த்தாங்க. ஸோ அதை ஒட்டி கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்போ வந்து தாவேக்காவோட போகுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ எல்லா இந்த சிறிய அளவிலான வெற்றியை பதிவு செஞ்சிருக்கக்கூடிய கட்சிகளோடும் தாவேக்கா இணையுமா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போவே வலுவாக தொடங்கியிருக்கு. இது தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இரண்டாவது வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். எந்தெந்த கட்சிகளுக்கு எதிராக களம் கண்டாரோ, குறிப்பா அதிமுகவுக்கு எதிராக பெருசா அந்த கட்சியை விமர்சிச்சு பேசலனாலுமே மற்றும் பலர்னே குறிப்பிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ நிலைமை இந்த மாதிரி இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கை இருக்கும்போது வெளியில் இருந்து அதிமுகவின் ஆதரவை நாட தாவேக்கா முயலுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அப்படி ஒருவேளை நடந்தா பாஜகவோட கூட்டணி முறியுமா, அதிமுக கொண்டிருக்கிற கூட்டணி முறியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அப்படி இது நடக்குமே ஆயின் அதிகார பகிர்வுக்கு ஆயத்தமாகும் ஒரு நகர்வாகத்தான் இதை நம்ம பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா ஆரம்பத்திலே விஜய் அவர்கள் சொன்னது என்ன, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ வெளியிலிருந்து அதிமுக முதன்மை கட்சியாக இருந்த அதிமுக வெளியிலிருந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்து அவங்க ஆட்சி அமைக்க உதவி பண்றாங்கன்னா அதிமுகவுடைய பங்கு இந்த ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் எந்த அளவில் இருக்க போகுது, யார் யாருக்கு பதவி கிடைக்க போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புகளும் மேலோங்கி இருக்கிறது. ஸோ இது சாத்தியமானாலுமே கூட தாவேக்க தலைமையிலான ஆட்சி அமைய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஸோ இதை எதன் அடிப்படையில் நம்ம சொல்றோம்னு பார்க்கும்போது 2006 தேர்தலை வந்து உதாரணமா சொல்றோம். அப்போ திமுக 96 இடங்கள் மட்டும்தான் கைப்பற்றி இருந்தாங்க. காங்கிரஸ் அவங்களுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தது. வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரத்திலேயே பங்கு கிடைக்கல. பட் சின்ஸ் விஜய் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் அப்படின்றனால அது சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதனால தான் மென்ஷன் பண்றோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனைனா, அந்த 5 ஆண்டு காலமும் திமுகவை மைனாரிட்டி திமுக அரசு அப்படின்னு அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் விமர்சிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு டேக் திமுகவை துரத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை விரும்பாத ஒரு கட்சியாகத்தான் திமுகவும் இந்த தேர்தலை சந்திச்சாங்க. பட் நவ் களம் மாறி இருக்கிறது. ஸோ தாவேக்கா ஒரு மைனாரிட்டி அரசாக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் திமுக இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்தை முன்வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் இந்த மாதிரியான ஒரு காயத்தைப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. பட் எனிதிங் கேன் ஹேப்பன் இந்த நம்மளோட அரசியல் களத்தில் அப்படின்றது இன்னைக்கு தேர்தல் முடிவுமே நமக்கு பட்டவர்த்தனமாக்கிடுச்சு. ஸோ இது எதுவுமே இல்லை. ஆதரவு தர எந்த சிறிய கட்சியும் தயாராக இல்லை. வெளியிலிருந்து ஆதரவு தர அதிமுக மாதிரியான கட்சியும் தயார் இல்லை. அப்படின்னும் போது எந்த ஒரு கட்சிக்குமே அறுதி பெரும்பான்மை கிடையாது. 118 அப்படின்ற ஒரு மேஜிக் நம்பர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கவர்னர் வந்து பிரிவு 356 கீழே குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வார். இது சம்பந்தமாக கலந்தாலோசனை செய்துதான் குடியரசுத் தலைவர் ஆட்சி இங்க மாநிலத்தில் அமல்படுத்தப்படும். அப்படி அமல்படுத்தப்படும் பட்சத்தில் 6 மாதங்கள் வரை அதை நீடிப்பதற்கான கால அவகாசமும் அது நம்ம அரசியலமைப்பிலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த 6 மாதங்களுக்குள்ள மீண்டும் தேர்தல் நடத்தப்படும். அப்படி மீண்டும் ஒரு வேளை தேர்தல் நடத்தப்பட்டால் கள வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தனிப்பெரும் கட்சியா இருக்கக்கூடிய தாவேக்கா 107 இடங்கள் 108 இடங்கள் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நல்ல மெஜாரிட்டியா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மறு தேர்தல் நடக்கும் பட்சத்தில் இந்த தனிப்பெரும் அப்படின்றதுல அந்த ஸ்டேட்டஸ் மாதிரி பெரும்பான்மை இடங்களை கொண்ட கட்சி அப்படியா தாவேக்கா தனிப்பட்ட அளவுலே கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வாய்ப்புகளில் விஜய் கைவசம் வரப்போவது என்ன? சிறு சிறு கட்சிகளோட கூட்டணி அமைக்க இருக்காரா, இல்லை பெரிய கட்சியோட வெளியிலிருந்து ஆதரவு கோர போகிறாரா, இல்லை கவர்னர் தலைமையிலான இந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி இங்கு அமல்படுத்தப்பட இருக்கிறதா அப்படின்ட்டு நிறைய கேள்விகள், நிறைய ஆப்ஷன்ஸ் விஜய் அவர்கள் முன்னாடி இருக்கிறது. இதற்கு என்ன பதில் தரப்போகிறார், என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணப்பட இருக்கிறது, என்ன நடக்க இருக்கிறது தமிழகத்தில் அப்படின்றதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.
ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.